தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தேச முன்னேற்றம், தேச மக்கள் முன்னேற்றத்தை முன்னெடுக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி அதை செஞ்சிருச்சு, இதை செஞ்சிருச்சு, இப்படி செஞ்சிருச்சு அப்படிங்கிற குறைகளை பேசாமல் மக்களுக்கான நிறைகளை பேசி நிறைவான ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயமும் வியாபாரமும் சேர்ந்தது தான் இந்தியா. அங்கே மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கொள்கை தலைவரை எடுத்திருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ் எடுத்திருக்கோம். இவன் நிறையா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு தெரியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தலைவராக ஏற்று வழிநடத்திய ஐயா தேவர ஐயாவை நாம் போற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றி கிறிஸ்துவ மதம் தோன்றியதோ அது போன்று ஐயா தேவர ஐயாவை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் வாழக்கூடிய அவருடைய பக்தர்கள் ஒன்று கூடி இனி ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள்ளாவது தேவர் மதம் என்ற ஒரு மதத்தை உருவாக்குவார்கள் என்று. தேவர் மதம்ங்கிற ஒரு மதம் உருவாக்குறாங்க. நீ ஜாதிக்குள்ளே போட்டு அடைக்கிறதெல்லாம் ஏற்புடையதல்ல. அவர் ஜாதி ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி ஒரு சிறப்பு அழைப்பாளராக நமது முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பி.எல். ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய நாம் முன்வைக்கின்றோம். பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கட்சி ஒன்று புதுதாக ஏற்படுத்தியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாகிருக்கு. இப்போ எந்த ஒரு சூழ்நிலைக்காக இப்படி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? அதாவது தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலமாக சமூக பணியில் நம்ம இருந்திருக்கோம். தொடர்ந்து சமூக பணி ஆற்றி இன்னைக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை, ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்ம தோற்றுவித்திருக்கோம். தொடங்கிடுங்க. இந்த கட்சியுடைய நோக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா கட்சியும் எல்லா அரசியல் இயக்கங்களும் தொடங்குறாங்க. எடுத்த உடனே நிறைய கருத்துக்களை நாங்கள் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பிடத்தகுந்த இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுடைய கொள்கையில் அடிப்படையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கொள்கை அப்படிங்கிறப்ப தூய நீர், தூய காற்று, தூய மண் வளத்தை எடுத்திருக்கோம். இன்னைக்கு காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுது, மண் வளம் மாசுபடுது. இதனால் பல்வேறு நோய்கள், குறிப்பாக கேன்சர் அதிக கேன்சர் வருது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஊருக்கு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தெருவுக்கு ஒருத்தருக்கு கேன்சர், 4 பேருக்கு 4 வீட்டுக்கு ஒரு கேன்சர். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கேன்சர் அதிகமாகிடுச்சு. நாளைக்கு வீட்டுக்கு ஒரு கேன்சர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த மாசுனால. அப்போ நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டு போகிறோமா, சொத்தை கொடுத்துட்டு போகிறோமா, இல்லை நோயை கொடுத்துட்டு போகிறோமா அப்படின்னு பார்த்தா நோயத்தையும் கொடுத்துட்டு போகிறோம். அந்த நமக்கு கொடுத்துட்டு போகிற பணம் அந்த நோய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிறவமா பயன்படும். எதிர்கால சந்ததிக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தூய காற்று, தூய நீர், தூய மண் வளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமாக இருக்கும், வலுவாக இருக்கும். நிச்சயமாக அதை எடுத்து செல்வோம். இதை தாண்டி கொள்கைனா என்ன ஒரு விஷயத்தை பெருசாக இப்போ ஒரு சாதி சமயமற்ற ஒரு அரசியலுங்கிறது எல்லாருமே சொல்கிறது, மதச்சார்பற்ற அரசியலுங்கிறது எல்லாருமே சொல்கிறது, ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறது. இதில் உங்களுடைய கட்சி குறிப்பிடத்தகுந்ததை எதை பேஸ் பண்ணி போகுது? அதாவது தேச முன்னேற்றம், தேச மக்கள் முன்னேற்றத்தை முன்னெடுக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி அதை செஞ்சிருச்சு, இதை செஞ்சிருச்சு, இப்படி செஞ்சிருச்சு அப்படிங்கிற குறைகளை பேசாமல் மக்களுக்கான நிறைகளை பேசி நிறைவான ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கோம். இப்போ விவசாயம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்கள் முன்னேற்றம், மீனவர்கள் முன்னேற்றம், இதெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத ஒரு வித்தியாசமான கொள்கைகள் எடுத்திருக்கோம். இப்போ என்னன்னா, மீனவர்களுக்கு இந்திய கடற்படையில் மீனவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இப்போ விவசாய கொள்கையில் நீர்நிலை ஆதாரங்கள் விரிவுபடுத்தணும், புதிய அணைகள் கட்டப்படணும், தடுப்பு அணைகள் கட்டப்படணும், நீர் கொள்ளலை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒரு தரமான விதை, தரமான நாற்று, இயற்கை உரம், இயற்கை மருந்து இதை அரசாங்கமே கொடுக்கணும். விலை இல்லாமல் அரசாங்கமே கொடுக்கணும். இன்னைக்கு நோய்கள் பெரும்பாலும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால, ரசாயன உரங்கள்னாலதான் நோய்கள் வருது. அதை அரசாங்கமே இயற்கை உரத்தை கொடுத்துரு,
இயற்கை மருந்தை கொடுத்துரு. இப்போ தரமான விதைகளையும் நாற்றுகளையும் அரசாங்கமே கொடுக்குறப்ப இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1,00,000 ஏக்கர் வந்து வெண்டிக்காய் சாகுபடி பண்ணிட்டோம். இனிமேல் வெண்டி வந்து பயிரிட்டால் விலை கிடைப்பது சந்தேகம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ஐயா வெண்டிக்காய் 1,00,000 ஏக்கர் ஆல்ரெடியாக நட்டுட்டாங்க. நீ வந்து தக்காளி நடுங்க விலை கிடைக்கும் இந்தாங்க தக்காளி நாற்று. இப்படி வந்துட்டாவே நம்ம நீண்ட நெடுங்காலமாக சொல்லி வருகிற விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறது இது வந்துடும். இனி அரசாங்கம் நாற்றும் விதையும் தரமான விதையும் இயற்கை உரமும் இயற்கை மருந்து இது அரசாங்கமே கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விவசாய கொள்கை. இது மாதிரி நிறைய விவசாய கொள்கையில் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மிக்க கல்வி, வேலைவாய்ப்பு மிக்க கல்வி, வியாபார கல்வியை கொண்டு வரணும். வியாபாரம் கல்வியாக இருக்குது இன்றைக்கி, ஆனால் வியாபாரம் சம்மந்தப்பட்ட கல்வியை வந்து கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயமும் வியாபாரமும் சேர்ந்தது தான் இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியாவும். ஆமாம், விவசாய பெருமக்கள் உருவாக்கம், வியாபார பெருமக்கள் உருவாக்கம், ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை நோக்கி தான் இருக்குது. அப்போ கல்வி வந்து விவசாயம் சார்ந்த கல்விகள் இன்னும் அதிகரிக்கணும். இப்போ நிலத்தடி நீர் இப்போ எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் 45 போர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 35 போரில் தண்ணி இல்லை. ஒரு 10 போரில் தான் தண்ணி வந்து 35 போர் தண்ணி கிடையாது, 45 போட்டுருமே. இப்போ நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 100 அடியில் தண்ணி இருந்துச்சு. இன்னைக்கு 1000 அடி போர் போட்டாலும் தண்ணி இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு எந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நுட்பத்தை அரசாங்கம் கொடுக்கலாம். டெக்னாலஜி பூர்வமாக கொண்டு வந்து எங்க நீர்வளம் இருக்குதுங்கிறத அதற்கான கல்வியை கொண்டு வரலாம். அதுக்கான கல்வியை கொண்டு வரலாம். விவசாயிகளுக்கு இன்னைக்கு வந்து அந்த கல்வி அறிவுங்கிறது முக்கியம். அதுக்கான கல்வி வல்லுநர்களை கொண்டு வந்து இந்த அறிவை கொடுத்தா அது வந்து விவசாயிகள் முன்னேறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட கல்வி வரணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ நீங்கள் அந்த கட்சி தொடங்கின உடனே அடுத்த கட்டமாக நீங்கள் இத்தனை மாதங்கள் ஆகிருக்கும், ஒரு 4-5 மாதங்கள் கூட கடந்திருக்கலாம். இதற்குள் நீங்கள் செய்த பணியில் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? நிறையா செஞ்சுருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் வந்து வெள்ள சேதங்கள் ஏற்பட்ட பகுதியெல்லாம் போய் பார்வையிட்டிருக்கோம். அது மக்களுக்கு தேவையான நன்கொடைகள் சர்வீஸுகள்லாம் நிறையா வந்து செஞ்சுருக்கோம். உணவுகள் வந்து இல்லாத இடங்கள்லாம் உணவுகள் கொடுத்துருக்கோம். வீடுகள் இழந்தவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணி வீடுகள்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ கண்ணகி திருக்கோயிலை வந்து எங்கள் கொள்கையிலே நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம தமிழக எல்லையில் அமைந்திருக்க கண்ணகி திருக்கோயில் வந்து 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் வந்து சீரமைப்பு செய்து மிகப்பெரிய அளவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஏற்று அதுக்கான மிகப்பெரிய ஒரு நீதி யாத்திரையை நடத்த இருக்கும். இப்போ தமிழக அரசாங்கம் வந்து கண்ணகி கோயில் அமைந்து இருக்கக்கூடிய குமுளி பகுதியில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க. அந்த பேருந்து நிலையத்திற்கு மங்களதேவி கண்ணகி பெயர் வைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கோம். இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் வந்துட்டு தொடர்ந்து இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா சொல்லப்போனால் வட தமிழகத்தை விட தென் தமிழகம் நல்லா வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வளமான தென் தமிழகமா? ஏன்னா நீங்கள் தேனி பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தேனியோ மதுரையோ திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ நாகர்கோவிலோ இது போன்ற வந்து ஒரு 18 டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு தென் தமிழகத்தில் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் அது வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவது அரசியல் நிலைப்பாட்டில் நான் இங்கே பேசவில்லை. மக்கள் முன்னேற்றத்தில் தான் நம்ம வந்து அரசியலே செய்கிறோம். மக்கள் முன்னேற்றத்தில் தான் அரசியல் மக்கள் முன்னேற்றத்துக்காகத்தே நம்ம அரசியலே பண்ணுறோம். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வடநாட்டை விட நம்முடைய தென் மாநிலம், நம்மளுடைய தமிழகம் தென் தமிழகம் நல்ல ஒரு வளர்ச்சியில் தான் இருக்குது. பெரிய அளவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கிற மாதிரியோ ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியோ ஒரு திருச்சிக்கு வருகை தரக்கூடிய மாதிரியோ மதுரை போன்ற பகுதிகளையும் அதை தாண்டி வந்துட்டு தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் இல்லை. அதை வந்து தொழிற்சாலைகளில் வந்து முன்னெடுக்கணும். இதெல்லாம் நம்ம பிரதான கொள்கையில் நம்ம வச்சுருக்கோம். நிச்சயமாக தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வருவது மூலமாக தான் வேலை வாய்ப்பு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு 300 400 450 சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு படித்தவங்க கூலி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்து இருக்குது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர்றதுக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அரும்பாடுபடும். ஏன்னா துப்புரவு பணிக்கே வந்துட்டு MBA பட்டதாரிகள் விண்ணப்பிச்சதெல்லாம் வந்துட்டு நடந்த அவலத்தில் தான் இருக்குது. இத்தனை பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பதிவு பண்ணிட்டு
30 வருஷமா காத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒண்ணுங்கிறது என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறதே நம்ம யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்குது நாட்டினுடையது. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கல்வி படிக்கிறான், ஒரு இன்ஜினியரிங் படித்து இவ்வளோ பசங்க இந்த வருஷம் வெளியேறான் அப்படின்னா அவனுக்கான வேலை வாய்ப்பை முன்கூட்டியே நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அது அரசு துறையிலோ தனியார் துறையிலோ ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியது. இவ்வளோ இளைஞர்கள் படிச்சுட்டு ஒரு 36 இளைஞர்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியேறாங்க. அந்த 36 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோமா, வேலை வாய்ப்பை தயார் செய்து வைத்திருக்கோமா, அது முன்னேற்பாடுகள் செய்யணும். இது இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் படித்து முடித்த அத்தனை பேர்களுக்கும் சரியான வேலையை தேர்வு செய்து கொடுப்பது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு. நீங்களும் ஒரு வேலை வந்துட்டு அடுத்த கட்டமா உங்களால் முடிந்த அளவுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பாக நிறுவனம் நடத்தியிருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்புகளையும் வந்து நம்ம தொடங்கி செஞ்சிருக்கலாம். இது மூலயமா நீங்கள் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? நான் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் பணியாற்றுறாங்க. எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றவர்கள்லாம் வந்து இப்போ பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தொழில்துறையில் வந்து இந்தியாவும் தமிழகம் வலுவுடன் முன்னேறணும். இன்னைக்கு சீனாவை பற்றி நிறையா விஷயங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு உற்பத்தியில் உலக நாடுகளுக்கு முழுவதும் அனைத்து விதமான பொருட்களையும் சீனா அனுப்புகிறான். அதை சீனாவை விட இந்தியா வல்லரசாக மாறணும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழகம், அதனுடன் சேர்ந்து தமிழகமும் அந்த இடத்துக்கு வளரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பிரதான கொள்கை. இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு, இல்லை ஒரு திமுக ஒரு கொள்கை கட்சி, அதிமுகனா அவர்களுக்குன்னு ஒரு அடையாளமாக ஒரு 4-5 தலைவர்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் பேஸ் பண்ணி போவாங்க. விஜய் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு முன்னெடுத்தார். இது போன்று வந்து உங்கள் கட்சி எந்த தலைவரை வந்து முன்னெடுத்துருக்கு? நாங்கள் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து கொள்கை தலைவரை வந்து எடுத்திருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ் எடுத்திருக்கோம். இவன் நிறையா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக்கு அவரை பேஸ் பண்ணி வந்தது தான், அவங்களும் நேதாஜியை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நேதாஜியை எடுத்திருக்கீங்க. என்னுடைய நோக்கம் தான். நேதாஜி இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததே வந்து மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னால்தான். அவரை பணயம் வைத்து தான் இந்த தேசத்துக்கே சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அவரை பணைய வைத்து தான் அவர் வரவும் உங்கள்கிட்ட பிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி தான் இந்த தேசத்தில் சுதந்திரத்தை வாங்கி அந்த சுதந்திர காட்டை நாம் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க சூழ்நிலை மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நெஞ்சில் ஏற்றாம எந்த ஒரு அரசு இயக்கத்தை நம்ம நடத்துறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்துட்டு ஒரு இயக்கங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா பெரியாரையும் அண்ணாவையும் வந்துட்டு முன்னெடுக்காம யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை முன்னெடுத்தனால தான் அந்த கேள்வியும் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாவீரன். அடுத்த ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை முன்னிலைப்படுத்தாமல் எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையை கொண்டு வரும். இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச எல்லாருமே திராவிடத்தை பேஸ் பண்ணி ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்துவாங்க, இல்லை தேசியம் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கட்சியோட பேரை உருவாக்கத்துக்கு காரணம் எங்களுடைய கொள்கையில் தேசியமும் தெய்வீகமும் எங்களுடைய கொள்கை. தேசியம் தெய்வீகம்னு முத்துராமலிங்க தேவர் சொன்ன ஒரு கருத்து. அது தேவர் திருமணா சொன்ன பார்த்தா நேற்று கூட ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. தேவர் குறித்து ஒரு கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சமுதாய தலைவர் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஏன் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோணும்? புதுமையான விஷயம் இல்லைங்க. அதாவது வாக்கு வங்கிக்காவா, வாக்கு வங்கி அரசியலுக்காகவா? இல்லை வாக்கு வங்கி அரசியலுக்காகன்னு அப்படி இல்லை. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாம் போற்றுகிறோம், அவருடைய வழி நடக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தலைவராக ஏற்று வழிநடத்திய ஐயா தேவர ஐயாவை நாம் வந்து போற்றுகிறோம். மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு சித்தர். தன் சொத்துக்களெல்லாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாரி வழங்கியவர். இந்த நூற்றாண்டில் அவரை போன்ற ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அதில் இப்போ நேற்று கேட்குறப்ப கூட பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய கட்சி வலியுறுத்திருக்காங்க. கொடுக்கணும் அப்படிங்கிறது. பாரத ரத்னா விருது வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு கொடுப்பதனால் அந்த பாரத ரத்னா விருதுக்கு தான் பெருமை. பாரத ரத்னா விருது தான் வந்து பெருமைப்படுதுங்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய வல்லமை தெரியாமல் இருக்காங்க. அவர் ஒரு சித்தர், வாழும் சித்தர். நாளைக்கு உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஐயாவுடைய பசும்பொனுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நேற்று வந்து நான் வந்து குறிப்பிட்டேன். அவருடைய ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் அவர் ஒரு ஜாதியில போய் அடைப்பதை விட அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. இயேசு கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்துவ மதம் தோன்றியது.
முகமது நபிகள் தோன்றினார், இஸ்லாம் மதம் தோன்றியது. தோன்றியது. புத்தர் தோன்றினார், புத்த மதம் தோன்றியது. மகாவீரர் தோன்றினார், சமண மதம் தோன்றியது. இது எத்தனையோ மதங்கள் வந்து தோன்றியிருக்கு. அதே போல் ஐயா தேவரையாவுடைய பசும்பொனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை ஜாதி மதத்திற்கு கடந்து, நேற்று இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவ்வளோ பேருமே பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அவருடைய பசும்பொன்னில அவரிடம் வாழ்த்து பெற்று சென்றிருக்கிறாங்க. இல்லை, நான் அந்த ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். தேவ திருமணாருடைய ஜெயந்தி விழாவுக்கு வருவது எல்லாருமே மக்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு போகிறதெல்லாம் இந்த இடத்துல அரசியல் இயக்கங்கள் வருவது வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலை பேஸ் பண்ணி தானே வந்துட்டு தேவ ஜெயந்தி விழாவுக்கு வராங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நேற்று நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எப்படி கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி கிறிஸ்துவ மதம் தோன்றியதோ அது போன்று ஐயா தேவரையாவை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலகம் முழுதும் வாழக்கூடிய அவருடைய பக்தர்கள் ஒன்று கூடி இனி ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள்ளாவது தேவர் மதம் என்ற ஒரு மதத்தை உருவாக்குவார்கள் என்று. தேவர் மதம்ங்கிற ஒரு மதம் உருவாக்குற மாதிரி நீங்க ஜாதிக்குள்ள போட்டு அடைக்கிறதெல்லாம் ஏற்புடையதல்ல. அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். அவர் ஒரு தேசிய தலைவர் தான். அவர் தேசிய தலைவர் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். நீங்க கேட்ட கேள்வி, வாக்கு வங்கியை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் நகருகின்றனவா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்குறேன். நாங்க அப்படி போல. நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறோம், மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசியலை செய்கிறோம், தேச முன்னேற்றத்துக்கான அரசியலை வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். நாங்கள் அதை நோக்கி போகிறோம். அவர் மீது இருக்கக்கூடிய எங்களுக்கான ஒரு பக்தி, அதனால நாங்கள் போனோம். அப்போ நீங்கள் பெரியார் அண்ணாவை ஆதரிக்கலையா? இல்லை, பெரியார் அண்ணாவை ஆதரிக்கல அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய கொள்கை இவர் ஆதரிக்கணும், அவர் ஆதரிக்கணும் அப்படின்னு இல்லை. எங்களுடைய கொள்கை நேதாஜி வழி கொள்கை. வலிமையான போராட்டங்களை செய்யணும். நேதாஜியுடைய கொள்கை வலிமையான போராட்டங்களை, முடிவு பெறக்கூடிய போராட்டங்களை செய்யணும். இப்போ நிறையா போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு சில போராட்டங்கள் இப்போ தென் மாவட்டங்களில் டிஎன்டி போராட்டம், நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய டிஎன்டி போராட்டம். அந்த டிஎன்டி போராட்டமானது முடிவு பெறாமல் போய்கிட்டே இருக்குது. முடிவு பெறாத போராட்டம் வந்து அது போராட்டமே அல்ல. வலிமையான போராட்டங்கள் தான் முடிவு பெறும். அந்த வலிமையான போராட்டங்களை நேதாஜி வழியில் நாங்கள் நடத்துவதற்கு தயாராகும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னை போன்ற இடங்கள்ல இப்போ மழையெல்லாம் பெய்யுது. ரோடு கூட வந்துன்னு ஆட்சியில் வந்துட்டு சரியாக வந்துட்டு செய்யலை அப்படிங்கிறாங்க. தென் மாவட்டங்களையும் நிறைய இடங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது. திமுக அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலத்தை வந்துட்டு இப்போ கடந்தாச்சு. ஒரு அரசியல் கட்சியாக இந்த ஆட்சி வந்து 4.5 வருஷத்தில் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல விதமாக தான் செஞ்சுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியை சாடி இவங்க இதை செய்யலாம், அதை இவங்க செய்யலாம், இதை செய்யலாம் அப்படிங்கிற சாடுறதை விட என்ன செய்யணும் அதை வந்து முன்னெடுக்கணும். இப்போ பாராளுமன்றம் நம்ம சிந்தூர் ஆப்ரேஷனில் பாராளுமன்றம் 70-80 நாளாக முடக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய கொள்கையில் சட்டமன்றமும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடக்கப்படக்கூடாது. 140 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு பாராளுமன்றம் இன்னைக்கு உலக நாடுகளே எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தில் இந்த இந்திய முன்னேற்றத்திற்கும் மக்கள் முன்னேற்றத்துக்கும் எந்த விதமான இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில் 70 நாள் 80 நாள் நாங்கள் வந்து இந்திய பாகிஸ்தான் போர் பிரச்சனை பற்றி பேசி நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அதே காலகட்டத்தில் ஒரு நாள் சம்பிரதாயத்துக்காக பாராளுமன்றத்தை நீங்கள் முடக்கிட்டு 2வது நாள் இந்த போரில் நம்ம கைவிட்டதெல்லாம் என்ன? ஆமாம், நிறைய விஷயம். எப்போனாலுமே பாராளுமன்றம் முடக்கப்படுறது கடந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறு தானே இருக்குது. இல்லை, அதே ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் இங்கே சட்டசபையை நான் முடக்கிட்டோம்ங்கிறதுக்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்லலை. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை முன்னெடுக்காமல் முடக்குவது அப்படிங்கிறது எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அதை நாங்கள் ஒரு கொள்கையாகவே கொண்டு வரல. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகி சென்றாலும் பாராளுமன்றம் சட்டமன்றம் முடக்கக்கூடாது தான் எங்களுடைய கொள்கை. சரி, திமுகனுடைய ஆட்சி நல்லா இருக்குது, நாங்கள் அவங்கள பற்றி விமர்சனத்தை முன்வைக்கலன்னு சொல்லிட்டீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? மோடி அவர்களுடைய ஆட்சியை வந்து மத்திய மாநில அரசுகளை எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் விமர்சனம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் செய்த தவறுகளை அப்போ சுட்டி காட்ட மாட்டோங்கிறீங்க. அவர்கள் 1-2 தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே சமயத்தில் அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும் என்பதை நிச்சயமாக சுட்டி காட்டுவோம். சரி, எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இவங்க பண்ணியிருக்கலாம், அந்த ஆட்சியில் வந்துட்டு சென்ட்ரலில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். போன ஆட்சியிலுமே சொன்னேன், இந்த ஆட்சியிலுமே சொன்னேன்.
அதாவது வெள்ளம் வந்து இங்கே சென்னையை வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்துருது. இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டதனால் வெள்ளம் வந்தது அப்படிங்கிற ஒன்று. 2வது மழை பயங்கரமான கடுமையான மழை. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், செம்பரம்பாக்கம் ஏரியை இன்னொரு 2000 ஏக்கர் விரிவுபடுத்துங்க, இன்னொரு 20 அடி 30 அடி ஆழப்படுத்துங்க, அகலப்படுத்துங்க, நீர் கொள்ளளவை செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து அதிக அளவில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தாவே சென்னைக்கான குடிநீர், சென்னைக்கான முழு குடிநீருமே தீர்ந்துவிடும், இன்னொரு மாநிலத்தை கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்குறப்போ ஒரு முக்கிய அரசு துறை இருந்த ஒரு முக்கிய அதிகாரி கூட என்கிட்ட கேட்டார், 2000 ஏக்கர் எடுக்கணும்னா விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபா கொடுங்க, 2000 ஏக்கர் 2000 கோடி கொடுங்க, ஒரு ஏக்கர் 2000 ஏக்கர் 2000 கோடி வந்துடுது. கொடுங்க. அப்போ நீங்கள் வெள்ளத்துக்கு 4500 கோடி 5000 கோடி செலவழிக்கிறோங்கிறீங்களே, வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சு வெள்ளம் வந்துருச்சு, மழை வெள்ளம் வந்துருச்சு, 5000 கோடி செலவழிக்க, அப்போ விவசாயிக்கு 2000 கோடி கொடுக்குறதுல என்ன இருக்குது? நியாயமான கோரிக்கை. 2வது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் அரசுகளை விமர்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது. அரசுகளை விமர்சிக்கிறதுக்காக நாங்கள் கட்சியை தொடங்கலை. இந்த மக்கள் முன்னேற்றத்திற்கு, இந்த மக்கள் வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக நம்ம தோற்றி வைத்திருக்கோம். இப்போ அரசாங்கம் சொல்லுது, நான் 3 லட்சத்தி சொச்சம் கோடி ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. கடன் அடைக்கிறதுக்கான திட்டங்களை அரசாங்கம் சொல்லணும். கண்டிப்பாக. கடன் வாங்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதை விட கடனை அடைப்பதற்கான தமிழகத்துக்கான வருமானத்துக்கு என்னென்ன வழிகள், அதுக்கு வருமானத்துக்கு என்னென்ன வழிகளுக்கெல்லாம் நாங்கள் வருவாய்க்கு நாங்கள் வச்சிருக்கோம். இந்த சில கொள்கைகள்லாம் வச்சிருக்கோம். இப்போ தமிழக சுற்றுலாத்துறையை வந்து வளர்ச்சி அடைய செய்யலாம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஏற்றுமதியை அதிகரிக்கலாம், ஏற்றுமதியை வந்து உற்பத்தி பொருட்களை அதிக அளவில் கொண்டு வந்து செய்யலாம். தமிழ்நாடு வந்து அழகான ஒரு சுற்றுலாத்தலம். அந்த சுற்றுலா டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது மாநில மத்திய அரசுடைய வருவாயை கூட்டுவதற்கான திட்டங்களை வகுக்கணும். அந்த திட்டங்களை அதிகமாக வகுக்கணும். நீங்கள் விமர்சனம் வைக்கலை, நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவும் ஒரு தாக்குதலில் வந்து நாங்கள் ஈடுபட விரும்பலை, நாங்கள் வந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக தான் அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம கட்சி தொடங்குறதுக்கான தேவைங்கிறது வராது தமிழ்நாட்டில். இல்லை, சரியாக இருந்தாங்கன்னு நான் சொல்லலை, சரியாக இருந்தாங்கன்னு சொல்லலை. நம்மளுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்து செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கட்சியை தொடங்கியிருக்கோம். ஒரு மாற்று கருத்தை வந்து முன் வைக்கிறீங்க. ஒரு மாற்று கருத்து, மாற்று சிந்தனை, மாற்று கொள்கை வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்காத. விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் எப்படி செய்ய முடியும், விளைபொருளுக்கு விலை நிர்ணயம், அதை சொல்கிறோம். அதை நிச்சயமாக அதை கொண்டு வருவோம். ஏன்னா நான் திரும்ப ஒரு கேள்வி நான் முன் வச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து, தொடங்கும் கட்சியெல்லாம் பெரியாரை பேஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா தமிழகம்ங்கிற வார்த்தையை பேஸ் பண்ணியிருக்கணும், தேசிய அரசியலில் நீரோட்டத்தில் கலந்து போகக்கூடிய ஒரு அரசியல் இயக்கங்களாக இருக்கணும், இல்லை மத சார்ந்த ஒரு கொள்கையாக இருக்கணும், இல்லை சமுதாயம் சார்ந்த கொள்கையாக இருக்கணும். இந்த 5ஐயும் தாண்டி நமது மக்கள் முன்னேற்றம் தொடங்கப்படணும். இதை தாண்டி நீங்க தொடங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான தான், அதனால ஒரு ஃபுல் மோட்டோ என்ன அப்படிங்கிறத கேட்குறேன். இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மக்களுக்கான அரசியல் இயக்கமாக வந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். அதுக்கான முன்னேற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல பண்ணணும், அதை வந்து பூர்த்தி அடைய செய்யணும். அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் பார்க்குறேன். எனக்கு இதை பார்க்குறேன், இது மேலே எனக்கு ஒரு தப்பு இருக்குது, நான் தொடங்கணும், நான் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வருதுல்ல, அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சுங்கிறதான் கேள்வி. அரசியல் அதிகாரங்களை பெறாத மக்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரங்களை பெறனா, இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களா யார் அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சொந்தங்கள், அவங்களுடைய பந்தங்கள், இப்படி தான் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், எல்லா அரசியல் கட்சி. இப்போ யார் அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களும் 1% பேர் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. மீதி 99% மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறல. இன்னைக்கு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கு, அவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கல அப்படின்னா அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து வெற்றியடைய ஃபைன் டைம் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை. நன்றி தம்பி, நன்றி வினோத், ரொம்ப சந்தோஷம், நன்றி.